நடவடிக்கைகள் தொடர்பில் தற்பொழுது பொருளாதார நெருக்கடிகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள், விலை உயர்வுகள், எரிபொருட்கள் தொடர்பான பிரச்சனைகள் என பல்வேறுபட்ட பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனோடு இணைந்ததாக தற்பொழுது காலநிலை தொடர்பான ஒரு பாரிய மாற்றமும் நமக்கு பல்வேறு நெருக்கடிகளை தெரிவிக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் இயல்பான வரை எதிர்கூறலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது பல்வேறுபட்ட விஞ்ஞானபூர்வமான எதிர்கூறல்கள் நமக்கு 100% மேல் சாத்தியமானதுகள், அதாவது நம்பத்தகுந்த எதிர்கூறலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பில் நாங்கள் இன்னும் எதிர்காலத்திலும் இது தொடர்பான வல்லுநர்களை அழைத்து மாவட்டத்திலே இந்த எல்லினோ தொடர்பான விடயங்களை எவ்வாறு எதிர்நோக்குவது, அதற்கு எவ்வாறு தயார்படுத்துவது தொடர்பாக பல செயற்திட்டங்களை அனைத்து முகாமைத்துவ பிரிவு உண்மையில மாவட்ட விவசாய குழு கூட்டங்கள் நாங்கள் ஒவ்வொரு காலாண்டுக்கும் நடத்துவது வழக்கம். அதிலேயும் நாங்கள் முக்கியமாக இப்பொழுது இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் வந்து, நீங்கள் எல்லோரும் ஊடகங்களில் பார்த்துருப்பீர்கள். என்ன அந்த ஒரு அசாதாரணமான ஒரு காலநிலை நிலைமை வந்து ஏற்பட போகுது. எல்னினோ என்று நீங்கள் கேள்விப்பட, எல்னினோ என்று ஒரு சொற்பதம் அடிக்கடி பாவிக்கிறது. லானினோ என்று சொல்லி அதுக்கு எதிர்மாறான காலநிலை தன்மையை கொண்டு இன்னொரு நிலைமையும் பாவிக்கிறது. எல்னினோண்டா உங்களுக்கு தெரியும், கூடுதல் எல்லோருக்கும் அந்த விஷயம் தெரியும். கடல் மட்டத்தின் வெப்பநிலை அசாதாரணமாக அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தாலே ஏற்படுற ஒரு நிலைமை. இப்போ வெப்பநிலை வந்து ஒரு 2 பாகத்திற்கு மேலதிகமாக கடல் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் அதிகரிக்குமாக இருந்தால் அது அசாதாரண காலம். அது உங்களுக்கு தெரியும், அதிக வெப்பநிலை ஏற்பட்டுமா இருந்தால் அவியாக்கம் அந்த இடத்துல கூடும். அதாவது ஒரு சில இடங்களில் உயரமுக்கம், இல்லை சில இடத்துல அந்த இடத்துல தாளமுக்கம் ஏற்படும், இன்னொரு இடத்துல உயரமுக்கம் ஏற்படும். அப்போ அப்படியா அந்த ஒரு அசாதாரண நிலைமை ஒன்று ஏற்படைக்க அந்த குறிப்பிட்ட அந்த வெப்பம் அந்த நிலைமை ஏற்படைக்க சில அந்த இடத்துல வந்து கொஞ்ச காலம் வெப்பம் இருக்கும். பிறகு அந்த வெப்பம் அதிக அளவு இருந்தால் அவியாக்க கூடினால் பிறகு அது ஒரு சுற்றோட்டமாக இன்னும் பிறகு மழை வீழ்ச்சியும் வரும். ஆனால் அது அமுக்க வேறுபாடுகளை பொறுத்து உயர்ந்த தாளமுகத்தை நோக்கி காற்றுகள் வரைக்க அதை இங்கே அந்த அமுக்க வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் நகர்வுகளுக்கு ஏற்ப மழை வந்து கிடைக்கும். சில இடங்களில் வறட்சி வந்து இருக்கும். அப்போ அப்படியான இல்லாமல் வந்து மன்னார் மாவட்டத்திலும் ஏற்படும். உண்மையில் இதை விட 2 பாகசிக்கு மேலதிகமாக வெப்பநிலை அதிகரித்தால் அப்புறம் அது இன்னும் தொடர்ச்சியாக இருந்தால் சூப்பர் எல்னினோன்னு சொல்லி அது இன்னும் பாதகமான நிலைமைகளும் பெறமட்டும் எது கூறப்படுது. இப்போ தற்போது நிலைமையில இந்த எல்னினோவை தயார்படுத்துறதுக்கு இந்த மன்னார் மாவட்டம் ஆகிய மக்களும் நாங்களும் தயார்படுத்த வேண்டிய நிலைமை வந்து காணப்படுகிறது. உண்மையில மன்னார் மாவட்டத்தில் நோமலாகவே ஒரு சாதாரணமாகவே எங்களுக்கு குளங்கள் இருக்கு, கூடுதலான குளங்கள். அதை விட கட்டுக்கரை குளம், பிரதானமான கட்டுக்கரை, மல்வத்தூயாண்ட நீர்வரத்துக்கள். அப்போ இப்படியான அந்த நிலைமைகள் வந்து கூடுதலாக ஒரு நம்பிக்கைத்தன்மையான சில நிலைமைகள் இப்போ தற்போது இருந்தாலும் இப்போ நீர்ப்பாசன திணைக்களத்தின் கருத்துக்களின்படி இந்த உடனே சிறுபோகத்துக்கு இப்போ விதைக்கப்பட்ட சிறுபோகத்துக்கு இந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கேற்ற நீர் வரத்து நீரின் இருப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் எது எப்படியோ நாங்கள் ஒரு சரியான ஒரு தயார்படுத்த இப்போ கூடுதலாக வறட்சி ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாதம் மட்டும் நீடிக்குமா இருந்தால் இந்த இப்போ தற்போது உள்ள இடங்களில் சில இடங்களில் நீர் தொடர்பாக பிரச்சனைகள் சிறு குளங்கள் சார்ந்த பிரதேசங்களில் இருக்கும். அப்போ அப்படியான தன்மைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய வரும். அப்போ அதுக்கு அந்தந்த திணைக்களங்கள்லாம் பதில் சொல்லணும். இப்போ ஆக்டேரியன் கமத்தொழில் திணைக்களத்தில் வார பகுதியில் அதற்கான எதிர்வு கூறல் என்ன, அல்லாட்டு அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் என்ற விஷயத்தை சொல்ல வேணும். அதே போல விவசாய பிரிவோட பொறுத்தவரையில உண்மையில நாங்கள் தொடர்ச்சிய ஒரு வறட்சி வந்ததுன்னா தனியாக இங்கே மன்னாரில் பாதை காட்டிலும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பாதிக்கப்படுகின்ற அந்த விடயங்களை ஆராய்ந்து அதற்குரிய மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது முக்கியமாக இருக்கின்றது. இதுக்கு ஆரம்ப கட்டமாக விவசாய அலுவலக ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரின்
விசேட தலைமையில் சில ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இதை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பான முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பான ஆரம்பகட்ட கூட்டம் நடைபெற்றுள்ளது. அது தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இருந்தபோது நாங்கள் கடந்த திங்கட்கிழமை இந்த வடக்கு மாகாணத்தில் முக்கியமான திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்களை அழைத்து தொடர்பாக கலந்துரையாடிய பொழுது அதிலே இந்த எல்னினோ கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வறட்சி இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நாங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்கள் தான் இந்த மழை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுங்க. அது சில வேளைகளில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக கூட இருக்கலாம். அப்புறம் அதன் பின்னர் தொடர்ச்சியாக வறட்சி. அப்போ எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு உணவு உற்பத்தியை பாதிக்கின்ற நிலைமைக்கு இட்டு செல்லாமல் அதற்கான முற்காப்பு நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய விவசாயத்தை திட்டமிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோல இப்பொழுது எங்களுக்கு நினைக்கிற அதிர்ஷ்டவசமாக கடந்த வருடம் வித்வானா பெற்ற மழை காரணமாக துரதிருஷ்டவசமாக சில குளங்கள் அழிந்தாலும் பல குளங்களிலே நீரில் நாங்கள் அதிகளவான நீரை சேகரித்து வைக்கக்கூடிய நிலைமை இருந்ததன் காரணமாக சில மாவட்டங்களிலே நாங்கள் உடனடியாக இப்போ இந்த 3ஆம் கட்டம் அந்த OFC அதை மாற்று